உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமென். எகிப்து தேசத்தில் பார்வோன் ராஜாவினால் கொடுமைப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள். அப்போது போர்க்களத்துக்கு அவங்க சென்றதில்லை. யுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான ஒரு பயணம். இந்த நேரத்தில் செங்கடல் அவங்களுக்கு எதிராக நிற்கிது. பின்னாடி பார்வோனுடைய சேனை. ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊழியக்காரனாகிய மோசே தேவனை நோக்கி கூப்பிட்றாரு. அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம், அதிசயம் நடக்கிறது. தண்ணி விலகுதுங்க. எதிரில் இருக்கிற செங்கடல் ரெண்டாக பிளக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இதுவரைக்கும் தண்ணியை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த தண்ணி மேலேயே, தண்ணி ஓரத்தில், தண்ணி நடுவில் நடந்து போக ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் நினைக்காத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு அது ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். அவர் நிச்சயம் பார்வோனின் சேனைக்கும் எதிராக இருக்கிற செங்கடலுக்கும் நம்மை விடுவித்து பாதுகாப்பார். அவர் யோசனையில் பெரியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து ஜெபம் செய்து முன்னேறுவோம். கர்த்தர் நிச்சயம் ஒரு விடுதலை தருவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. நீர் அவைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படி வல்லமையுள்ள கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ள எல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ள எல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால